கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஓசியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நாம் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தையை நம்ம நன்கு ஆராய்ந்து பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறபடி ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கு பின்பாகவும் நம் தேவனுடைய இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவருடைய இருதயம் என்ன சொல்லுகிறதுன்னா, அங்க உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா யுத்தங்களையும் நான் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து போட்டு உங்களை நான் சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். அப்போ இன்றைக்கு நம் தகப்பனாகிய தேவனுக்கு நம்ம சுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படிங்கிறத முதலாவது நம் தகப்பனுடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அதே அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அப்போ அதாவது இது எதை சொல்லுது அப்படின்னா, நித்திய விவாகத்துக்கென்று, அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட அவர் ஒரு இன்டிமேட்டா நம்மை நேசிக்கிற ஒரு அன்பை அவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கலாம். மேலும் ஓசியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அக்காலத்தில் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்போ நான் அதை தேடி பார்க்கும்போது அந்த பாகாலிங்கிற வார்த்தைக்கு மை மாஸ்டர், அதாவது நம்ம அங்க ஒரு ஊழியனாய் அங்க சொல்லப்படுறதையும், அப்போ இனி என்னைய நீங்க மாஸ்டர்னு நீங்க என்னைய சொல்ல மாட்டீங்க, நீங்க என்னைய ஈஷி என்று சொல்லுவாய், மை ஹஸ்பண்ட். அப்போ அந்த அளவுக்கு இன்டிமேட்டா தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு அறிந்து கொண்டால்தான், நம்ம அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் முறித்து போடுகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் சுகமாய் படுத்திருக்க அவர் சித்தம் வைக்கிறாராம். அவர் அதுல செயல்பட்டு நாம் சுகமாய் படுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாராம். சுகமாய் வாசம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இதே வார்த்தை தான் இன்னொரு வசனம் கூட எனக்கு ஞாபகம் வருது, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டாய், உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவனுடைய இருதயம் எவ்வளோ நம்ம மேல அன்பாய் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இதற்கு உதாரணமா நம்ம வேதத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கணும்னா, எசேக்கியா ராஜாவுக்கு எதிராய் ஒரு அசீரிய ராஜா அங்கே தன்னுடைய சேனையிலிருந்து ஆட்களை அனுப்பி அங்கே அந்த ராஜாவுக்கு எதிராய் எத்தனையோ வார்த்தைகளை அங்க பேசுகிறத பார்க்கிறோம். ஆனால் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 2 ராஜாக்கள் 18:3 அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அப்படி ஒரு ராஜா அங்க தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்ததுனால அங்க அவனுக்கு எதிராக அவ்வளோ பெரிய யுத்தம் அங்க வந்த பொழுதிலும் அங்க ராஜா அங்க வேண்டுதல் செய்யும் போது அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராய் என்ன காரியம் நடந்தாலும் அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் நமக்காக முறியடிக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அப்போ அங்க திருப்பி அங்க ஒரு தீர்க்க தரிசன அங்க கடந்து வருகிறது.
அங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது மாத்திரம் இல்ல, அன்றைக்கு ராத்திரி ஒரே ஒரு தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அவர்கள் எல்லாரும் அங்கே பார்க்கும்போது, அதிகாலமே எழுந்திருக்கும் போது அவர்கள் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இது அந்த காலத்துல நடந்த ஒரு காரியம். ஆனா இன்றைக்கு நமக்கும் மனிதர்களுக்கும் யுத்தம் கிடையாது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. இன்றைக்கு நமக்கு எதிராய் எந்த ஒருவேளை சரீர பலவீனங்களா இருக்கலாம், என்ன காரியங்களா, என்ன யுத்தங்களா, மனிதர்கள் மூலமாய் வந்த எந்த போராட்டங்களா இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் அந்த போராட்டங்கள் இன்றைக்கு முறிந்து போகுமே தவிர, கர்த்தர் உங்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் சுகமாய் படுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தமாய் இருக்கிறபடியினால் எங்களுக்கு எதிராய் வந்த எல்லா யுத்தங்களையும் இன்றைக்கு நீர் முறித்து போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மிருகங்களோடும் நீர் உடன்படிக்கை பண்ணி ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி காக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கரங்களிலே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.